நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. நினைவு பூக்களோடு இயக்குனர் சேரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் திருப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக். திருப்பூர் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்து நீ படம் பண்ண சொன்னால் நான் படம் பண்ணிடுவேன். அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்துருக்கேன் திருப்பூரில். ஆனால் யாருமே உருப்படியாக படம் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி அதை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய பேர் வேறு வேறு விஷயங்களுக்காக சினிமாவுக்கு வந்தவங்களா இருந்தாங்க. நீங்கள் மட்டும் சினிமாவை நோக்கி வந்தவங்களா இருந்திருக்கீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது உங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்கீங்க. அந்த குடும்பம் உங்களை நம்பி இந்த திரையுலகத்துக்குள்ளே அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அந்த அனுமதிச்சதுக்கு நீங்கள் அவங்களுக்கான கொடுக்குற பரிசுன்றது இந்த திரைப்படத்தோட வெற்றிகளாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதை நான் விரும்புகிறேன். என்னோட உங்களுக்கு 2 மகள்கள், நான் உள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்தேன். எனக்கு 2 மகள்கள். இவங்க கிட்டத்தட்ட நம்ம சின்சியராக தான் இருப்போம். ஏன்னா நம்ம பொண்டாட்டிக்கு பதில் சொல்கிறோமோ இல்லையோ, மனைவிக்கு குழந்தைங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பாப்பா கேட்கும் அப்புறம் உங்களை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கங்க்ராட்ஸ். நீங்கள் நல்லா பண்ணுங்க தம்பி. இந்த ஃபோனை ஆஃப் பண்ணுங்க தம்பி. அப்புறம் அந்த படத்தோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன், இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது அந்த டைட்டில் டிசைன். அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்காரு. 4th ஃப்ளோர் அப்படின்ற ஒரு சாதாரண பேர் தான் அது. 1st ஃப்ளோர், 2nd ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர், 10,000 எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அந்த 4th ஃப்ளோர்ன்ற வார்த்தைக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு டிசைனையும் கொடுத்தது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதில் தெரியுது அந்த படத்தோட அட்ராக்ஷன், வெற்றி எல்லாமே. ஏன்னா எல்லாரும் இந்த 4th ஃப்ளோர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இந்த மாதிரியான ஜேர்னர் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதை வந்து ரொம்ப அழகாகவே அவங்க ஃபோட்டோகிராஃபியாகவும் சரி, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லையும் சரி, ஷார்ட் டிவிஷன்லையும் சரி கொடுத்துருக்க விதத்தில் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இன்னைக்கு உள்ள அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் அடுத்த படம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா உங்கள் காம்பினேஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபோட்டோகிராஃபிலேருந்து, எடிட்டர்லேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் எழுதின கவிஞர் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக எந்திரிச்சுங்க. நான் தான் கவிஞர் இல்லைங்க. கவிஞனுக்கு ஒரு திமிர் இருக்கணும்ல, அது இருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கு உங்ககிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டிசைன் பண்ணவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டர் யார் இங்கே இருக்காங்களா? சுதர்ஷன், ராம் சுதர்ஷன். ஓ, அந்த இதுக்கிட்ட ஜெமினியில் இருப்பார் அவர். ஓகே ஓகே, சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு எடிட்டர். அண்டு ஆரி வந்து எனக்கு நண்பர், அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் என் படத்தில் ஹீரோவாக நடித்தவர், அப்புறம் இப்போ நான் எடுத்த ஜேர்னியில் என்னோட ட்ராவல் பண்ணவர் நடித்தவர். அதை தாண்டி என்னோட உறவினர், அதை தாண்டி வந்து எங்கள் ஊருக்காரரு, மதுரைக்காரரு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நெருக்கம் இருக்குது. எங்கள் குடும்பத்தோடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பராக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அவரோட முயற்சி, அவருடைய ரொம்ப, அதாவது இங்கே வந்து பின்புலத்தில் ஆளை வச்சுக்கிட்டு வர்றவங்க நிறைய பேர். ஆனால் பின்புலத்தில் இல்லாமல் ஓடி வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான்ல, அவனுக்கு இருக்க வேல்யூ தனிதான் என்னவா இருந்தாலும். ஏன்னா பின்புலத்தில் எங்கள் அப்பா டைரக்டரு, இல்லை எங்கள் அப்பா வந்து ரைட்டரு, இல்லை எங்கள் அப்பா ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராமல் எனக்கு யாரையுமே சினிமாவில் தெரியாதுங்க, சினிமா தெரியும் அப்படின்னு வந்ததில் நான் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள். ஸோ எங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி தான் எங்களையே இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போட வச்சிருக்கு. அப்படின்னா நாங்களாக போராடி, நாங்களாக ஜெயிச்சு, நாங்களாக அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எங்களுக்கு யாரும் பின்னாடி சப்போர்ட் பண்ணி நீ போயிடுன்னு எங்களுக்காக 10 படம் எடுக்கலை. ஒவ்வொரு படத்துக்கும் சுசீந்திரனுக்கும் அதே மாதிரி தான், அவருக்கும் இதே மாதிரியான இப்படி வந்தவங்க பாருங்க. தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் எங்களுடைய படங்கள் மூலமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு ஆளாக நான் ஆரியை பார்க்குறேன். எனக்கு ஆரியை வந்து முதல் படம் நான் ஆடும் கூத்து அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது, அந்த படத்தில் டிவி சந்திரன் டைரக்டர், அவர் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல முகம் வேணும், ஒரு நல்ல பையன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃபில் நடிக்க வந்தவரை நான் கூப்பிட்டு எனக்கு ஃபிசிக்கல் ட்ரெயினராக வாங்க. நான் ஒரு 72 கிலோ 76 கிலோவாக இருந்தேன். அப்போ அதை வந்து எனக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு இன்னும் 10 நாள் 15 நாள் தான் இருக்குது, எனக்கு 12-13 கிலோ குறைக்கணும் ஆறினேன். சார் 15 நாளில் 13 கிலோவா எப்படி குறைக்கிறதுன்னு? ஆனால் குறைச்சோம், தவம் மாதிரி குறைச்சோம். ஏன்னா அவர் என்னை வந்து சக்கையாக புழிஞ்சிருவார். ஸோ ஒரு ஒர்க்கில் உள்ள டெடிக்கேஷன் எனக்கு நான் அன்னைக்கு பார்த்தேன். ஸோ இந்த பையன் வந்து இந்த டைரக்டரை காக்கா பிடிச்சிக்கிட்டா பின்னாடியே இருக்கலாம், நாளைக்கு ஒரு படம் பண்ணிடலாம்னு நினைக்காம
நம்ம நடிக்க தான் போனோம், ஆனா ஒரு டைரக்டர் என்னை இதை மாத்துன்னு சொல்லி கொடுக்குறாரு, அந்த வேலையில நான் சின்சியரா இருக்கணும்னு அதுக்காக சார்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள்ல 13 கிலோ குறைச்சனாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருந்து, இன்னைக்கு யாருமே குறைக்க முடியாது, எப்படியுமே குறைக்க முடியாது. அது வந்து என்னன்னா அந்த ஆட்டோகிராஃப் சக்சஸ்ல அது ஒரு பார்ட். அது அந்த படம் சக்சஸ் ஆகணுன்றதுக்காக நடந்த ஒரு அதிசயம். அன்னைக்கு நான் 65 கிலோ குறைஞ்சது, இன்னைக்கு நான் அதுக்கப்புறம் கூடவே இல்லை, அதே வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். அந்த டெடிகேஷன் என்னாச்சு, அவரை வந்து நான் ஆடும் கூத்து பண்ணும்போது ஆடும் கூத்துல சரி ஆரியை அறிமுகப்படுத்தலாம். அவர் கூட டிவி சந்திரன் பெரிய டைரக்டர், அவர் மலையாளத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின பெரிய டைரக்டர். அவர் மீரா ஜாஸ்மினுக்குலாம் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் அந்த ஆடும் கூத்து படத்தை எடுத்தார். அப்புறம் பாதியில் அவங்க படம் முடியாமல் போகும்போது நான் எடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அவர் அதில் வந்து நடிகரை அறிமுகப்படுத்தணும். ஆனால் அது ஒரு பெரிய வாய்ப்பை தேடி கொடுத்துடல, அது ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துடல. ஆரி நல்லா நடிச்சிருக்காரு, ஆரி வந்து நல்ல நடிகர்னு உடனே 10 பேர் தேடி போயிடல. அப்போ நமக்கு ஒரு தளர்ச்சியும், நமக்கு ஒரு தோல்வியை பற்றிய பயமும், நமக்கு வந்து ஒரு எதிர்காலம் பற்றிய பயமும் வரும். அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி ஒவ்வொருத்தனும் வந்து தன் முதல் தோல்வியை ஒரு மனிதன் கடந்துட்டான்னா எத்தனை தோல்வியும் கடக்கிறதுக்கான கம்பீரம், தைரியம் அவனுக்கு வந்துடும். அந்த முதல் தோல்வியை கடந்தவன் தான் ஆரி. அந்த முதல் தோல்வியை கடந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் தளராமல் அடுத்து 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 அடுத்துன்னு பண்ணும் பொழுது இப்ப இந்த படத்துல பார்த்தா ஆக்சுவலி தனஞ்சயன் சார் சொன்னது ரொம்ப உண்மை. அவ்வளவு பெர்ஃபெக்டா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. ஸோ இது இன்னி தொடர்ந்து அவருக்கு நிறைய படங்களை உருவாக்கும், நிறைய படங்களை கொண்டு வரும். தனியா நீங்க நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இன்னும் நிறைய உருவாக்கும் இந்த சினிமா. ஆனா நீங்க இந்த சினிமாவுக்கு உண்மையா இருங்க, அவ்வளவுதான். இந்த சினிமாவுக்கு உண்மையா இருந்தோம்னா போதும். ஸோ இதுதான் என்ன எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ன்றது. மற்றபடி தனஞ்சயன் சார் சொன்னாரு, இது காலகாலமாக கடந்த 20 வருஷமா நம்ம எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறது தான். பாருங்க எல்லாரும் விட்டு ரெடியா இருக்காங்க, ஏதாவது ஒரு பால் விழுகும், இறை விழுகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இறையை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா தனஞ்சயன் சார் சொன்னது வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது, நிறைய தயாரிப்பாளர்களோட வலி, நிறைய தயாரிப்பாளர்களோட பிரச்சனை. ஒரு படத்தை ஆசைப்பட்டு எடுத்துடுறோம், அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் மக்களை அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுல நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும்போது ராஜா சார் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்றேன்ல, அது காரணம் என்னன்னா ஏற்கனவே வந்த நிறைய தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கலைன்றப்போ அவங்க படுற வலியும் கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். நான் திருமணம்ன்ற ஒரு ப்ரொடியூசர், ஒரு புது ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணும்போது அந்த படம் பிரேக் ஈவன் ஆச்சு. இருந்தா கூட எனக்கு அந்த புது ப்ரொடியூசரை பயன்படுத்துறதுக்கு பயம் வருது. ஏன்னா அது அவர் உழைச்ச பணம், அவர் குடும்பம் ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிற பணம். அவர் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பணத்தை பிடுங்கி ஏதோ ஒரு தாகத்துல நம்ம ஒரு சினிமா ப்ரொடியூசர் கொண்டாந்து போடுற பணம். ஆனா அதை இங்க ஜெயிச்சு திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு வழி இருக்கான்னா இல்ல. அப்ப நாங்க மனசாட்சி அடகு வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் தெரிஞ்சே ஒரு குழிக்குள்ள கொண்டு போய் தள்ளுறோமா அப்படின்னா ஆமா தள்ளுறோம். அது யாரு பொழைக்கிறதுக்கு? இங்க இருக்கிற 120 டெக்னீஷியனும் பொழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க யாரும் சம்பளம் வாங்க வேலை பார்க்க போறது இல்லை. டெக்னீஷியன், சவுண்ட் இன்ஜினியர்ல இருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாரும் காசை கொடுத்தா தான் வேலை. ஆனா அது எல்லாத்தையும் ஒரு ப்ரொடியூசர் திரும்ப வரும்ன்ற கனவுல கொண்டு வந்து போடும்போது எல்லாம் வாங்கிட்டு முடிச்சுட்டு நன்றி சார் நன்றி சார் போயிடும். அந்த படத்தை வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் தனியா நிக்கிறாரு. இதை எங்கே கொண்டு ரிலீஸ் பண்றது? எத்தனை ஷோ கொடுப்பாங்க, எத்தனை தியேட்டர் கொடுப்பாங்க, எப்போ சொல்லுவாங்க ஷோ இதுன்னு என்னமே தெரியாது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒழுங்குபடுத்தப்படாத சினிமாவிற்குள் நிறைய பேர் முண்டி அடிச்சு ஓடிட்டு இருக்கோம். டெய்லி நம்ம டிராபிக்ல போற மாதிரி எல்லாரும் என்ன இவ்வளவு டிராபிக், என்ன இவ்வளவு டிராபிக் நம்ம கேட்போம் போகும்போது. ஆனா நம்மள அந்த டிராபிக்ல ஒரு ஆளா இருக்கும். அது மாதிரிதான் சினிமா தயாரிப்பு இன்னைக்கு டிராபிக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க மாதிரி எங்க போய் எந்த சிக்னல் என்னன்னு எப்படி திரும்பி எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம்ன்றத தெரியாத ஒரு புதிர் இருக்கும்போது இந்த புதிர் விடுவிக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, எல்லாரும் பிழைக்கணும்ன்ற ஒரு நல்ல சிந்தனை எல்லாருக்கும் வேணும். அதை வந்து தயாரிப்பாளர்கள் ஒன்றுபடுத்த முடியலையா, தயாரிப்பாளர் சங்கம் அதை முயற்சி பண்ணணும். தயாரிப்பாளர் சங்கத்துல வந்தவொன்னே ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை கட்டி 1 லட்ச ரூபாய், எவ்வளவு சார், 1 லட்ச ரூபாய் கட்டி மெம்பர்ஷிப் போடுறோம். என்ன கேரண்டி? நான் ஏன் இந்த 1 லட்ச ரூபாய் கட்டணும்? இந்த 1 லட்ச ரூபாய் கட்டினதுனால எனக்கு என்ன பயன்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணு தானே, என் படத்தை நான் எடுத்துட்டேன் சார், எனக்கு நல்லபடியா தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார்ன்றது மட்டும் தானே ஒரு நான் கேட்கிற கேள்வி. எனக்கு நீங்க கொடுக்குற பொங்கல் காசு தேவையில்லை, நீங்க கொடுக்குற கூட்டம் போடுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு தேவையில்லை. எல்லாரும் கூட்டம் அட்டன் பண்ண முடியாது. நீங்க பாதுகாப்பா ஒன்ன வச்சு அதுல தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்காந்துருக்கீங்க. அப்ப நீங்க இதை சிரத்தையோட அடுத்து எந்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்? சரி, தயாரிப்பாளர்கள் சொன்னா தியேட்டருக்காரங்க கேட்கல, தியேட்டருக்காரங்க அவங்களோட லாபத்தையும் அவங்களோட வருமானத்தையும் அவங்களுக்கு தியேட்டர் டெய்லி ஃபில் ஆகுன்றதை மட்டும்தான் பாக்குறாங்களே ஒழிய
இது ஒரு நல்ல படம், இதை திரையிட்டுருவோம், இதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுப்போம்னு யோசிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் ஃபிக்ஸட் ஹையர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. ஒரு வாரத்துக்கு தியேட்டர் நான் வாடகைக்கு எடுத்துட்டு என் படத்தை ஓட்டிக்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஓல்டு ஒரு விழுதலைன்னா அவன் தூக்கிக்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு 70-30 65-55 வந்ததுக்கு அப்புறம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறது தயாரிப்பு லாப சங்கியா மட்டும் பாக்குறீங்க. யார் சம்பாதிக்கிறீங்க? மெயினா இருக்கிற ஒரு 10 ப்ரொடியூசர், 10 நடிகர்கள், 10 டைரக்டர்ஸ் பண்ற படங்கள் மட்டும்தான் ஓடுது. சின்ன பிள்ளை தெரியாமலே கை தட்டுது. நீங்களாம் தட்ட மாட்டீங்க, ஏன்னா நடிகர்கள் நமக்கு நாளைக்கு வேணும். அப்போ அந்த பெரிய நடிகர்கள் பட்டமே ஓடுது, அவங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர் கிடைக்குது அப்படின்னா அப்ப சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும்? சரி, ஓடிடின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னாச்சு? நம்மளை பூரா தூக்கி உள்ள சப்ஸ்கிரைபரா போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் படம் வாங்குறது இல்லை, இனிமே நீங்க தியேட்டர்ல ஓட்டிட்டு கொடுங்க. அப்பா தியேட்டர் ஓட்டல இருந்தா அப்ப உங்ககிட்ட வர்றோம், நீ வாங்க மாட்டேன்னா அப்ப நாங்க என்ன பண்றது? அப்ப இங்க ஒரு முறைப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் எங்க இருக்குன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அரசாங்கம் எல்லாரும் வரி கட்டுறோம், நானும் வரி கட்டுறேன், இந்த படத்தை வேலை பார்த்தவங்க வரி கட்டியிருப்பாங்க, இந்த தயாரிப்பாளர் இவ்வளவு செலவுக்கு வரி கட்டியிருப்பாரு, இந்த வரி ஒரு அரசாங்கத்துக்கு போகுது. அரசாங்கத்துல சிறு தயாரிப்பாளர் இருந்து பயன்படுது அப்படின்றப்போ அந்த சிறு தயாரிப்பில் வெளியே வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது அரசாங்கத்தின் கடமை. வரி வாங்குறதுக்கு நீங்க கட்டாயப்படுத்துறீங்கன்னா அப்ப நான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுங்க, அது உங்கள் கடமை. அப்ப அந்த இடத்துக்கு நீங்க கூப்பிட்டு பேசுங்க. சிறுத்தை நீங்க தான் தியேட்டர் கூட வச்சிருக்கீங்க, உங்க கண்ட்ரோல்ல நிறைய பேர் வந்து அந்த ஒரு 10 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க தியேட்டர்ஸை. அப்ப நாங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் முன்னாடி. அவர் நம்ம ஊர்ல வந்து டப்பிங் படங்கள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டப்பிங் படங்கள் வரும் பொழுது தமிழ் படங்கள் காணாமல் போகிற வாய்ப்பு உருவாச்சு. எல்லாரும் வந்து ஜாக்கி சான் தமிழ் பேசுறத பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போட்டார், எந்த திரையரங்கங்களும் கண்டிப்பாக 90 நாட்கள் தமிழ் படம் போட வேண்டும், அப்படி போடலாம் லைசன்ஸ் ரத்துனார். அதுதான் இன்னைக்கு சிறு திரைப்படங்களுக்கு 3 மாசம் ஒதுக்கி கொடுங்க. அது எந்த 3 மாசம் இருந்தாலும் பரவாயில்ல, 9 மாசம் நீங்க பெரிய படங்கள் எல்லாத்தையும் போட்டுக்குங்க, 3 மாசம் சிறு தயாரிப்பாளர்களுக்காக மட்டும் தியேட்டர் ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் பெரிய படங்கள் வரக்கூடாது. அப்படி வராம இருந்தா 700 தியேட்டர் இருக்கும்போது 100 தியேட்டர் 150 தியேட்டர் பிரச்சா கூட ஒரு வாரத்துக்கு 6 படங்கள் வெளியாகும். 3 மாசம்னா நான் ஒரு மாசம் 4024, 3 மாசம்னா 72 படம் ரிலீஸ் ஆகும். 72 ப்ரொடியூசர் வாழ்வாங்க. அப்ப இந்த திட்டத்தை யார் போடுறது? அப்ப இந்த திட்டத்துக்கு யார் முன்னாடி போய் கேட்கறது? நான் மட்டும் போய் கேட்டேன்னா நான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஆவேன். ஆனா என் கூட்டமா போய் நம்ம கேட்டோம்னா அரசாங்கத்துக்கான பிரச்சனையா அது மாறும். அப்ப அவங்க ஒரு வாரம் போட்டுக்குங்க, ஒரு தயாரிப்பாளர் ஒரு வாரத்துக்கு நீங்க கூலி கட்டுங்க, தியேட்டருக்காரங்க நஷ்டப்பட வேண்டாம், நீங்க ஒரு வாரத்துக்கு என்ன கூலியோ வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தியேட்டருக்காரத்துக்கு நஷ்டம் இல்லை, அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லை, தயாரிப்பாளர்கள் 72 படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும். இந்த திட்டத்தை பேசுறதுக்கு யாருக்கு தெரியாம? தனஞ்சயன் சாருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்கீம் நல்லா இருக்குன்னு. ஆனா யார் போய் பேசுறது? அப்ப நான் பகச்சுக்கிறோம்ன்ற பயம் எதுக்கு? நான் ஏன் ஊர்ல நான் பிழைக்கிறதுக்கு நான் வரியை கட்டிட்டு நான் உனக்காக கஷ்டப்பட்டு அரசாங்கம் நல்லா இருக்குன்னு என் வரியை பூரா கட்டிவிட்டு நான் பிழைக்கிறதுக்கு முன்னவே உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் ஏன் யோசிக்கணும்? யோசிக்க கூடாது. நான் இங்கே இதை பேசுறது கூட இது எப்பவாவது ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு அதுல விழுகும். அரசாங்கம் என்ன பண்ணும்? தயாரிப்பாளர் சங்கத்தை கூப்பிட்டு சேரன் படி பேசினாராமே, அது என்ன கருத்து, வாங்க உட்காந்து பேசணும்னு கூப்பிட்டுச்சுன்னா நான் இந்த மேடையில் என்னை கலந்துகிட்டதுக்கு எனக்கு பிரயோஜனம் உண்டு. தேங்க்யூ. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன், அவங்ககிட்ட இதை வீணாக்க விரும்பலை, நேராக மேட்டருக்கு வந்துடுறேன். முதல்ல இப்படி ஒரு விழாவுக்கு படத்தில் நடித்தவங்க இன்னைக்கு அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த விழா அழைப்புதலை ஏற்று யார் படம் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோன் காலுக்கு மதித்து இங்கே வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒவ்வொருத்தருமே பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல யாரோ படம் எடுக்கிறாங்க, யாரோ ரிலீஸ் பண்ணுறாங்க, யாரோ நடிக்கிறாங்க, இதில் நமக்கு என்ன இருக்குங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கிறவங்களுக்கு பின்னாடி பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தனஞ்சயன் சார் கூட அவருக்கு வேலை இருக்குது கிளம்புங்க சார் சொன்னாங்க. இல்லை சார், நீங்கள் தனியாக இருப்பீங்க, ஏன்னா எப்பவுமே இந்த கல்யாணத்தப்ப கூட ஒரு மாப்பிள்ளை தோழன் இருப்பாங்க, 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த கட்சி படுத்தி கொடுத்துட்டு மனசு ஆறுதல் படுத்திட்டு, ஏய் நான் இருக்கேன்டா அமைதியாரு, கல்யாணம்லாம் அப்படிதான் பதட்டமா இருக்கும், சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி
இந்த ரிலீஸுக்கான ஒரு பதட்டமும் சூழல் இருக்கும்போது ஒரு ஆறுதலாக இல்லைல்ல ஜெரன் சார் எல்லாரும் போனாங்க, நான் இருக்கேன், நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் இருக்கேன்னு சொன்னேன். உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இங்கே வந்த ஒவ்வொருத்தருமே, பரத்தா இருக்கட்டும், ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் பிளான் பண்ணி இதுக்கு ப்ராப்பராக யார் ரிலீஸ் பண்ணணும், யார் வாங்கிக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது இன்னைக்கு. யார் வரணும், யார் பண்ணணும்னு இது எதுவுமே எதிர்பார்க்காம இந்த மேடைக்கு கூப்பிட்டோன்னே வந்த பரத், அவருக்கு முதல்ல நன்றி. பரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன அவரை கிளம்பி கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. ஏன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் பரத் தான் நடிக்கிறதா இருந்தது, அவருக்கு போய் கதை சொல்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, பரத்தை வச்சு படம் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தாரு. அதான் நான் சொன்னேன், நீங்கள் வாங்க பிரதர், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால் அவருக்கு அது இன்னும் தெரியாது, கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அடுத்த ஒரு 3 படம் பண்ணுறதுக்கு அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக நான் சினிமாவில் இருக்கனா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆளே காணோம், நெஞ்சுக்கு நீதி படம் பண்ணாரு. அப்புறம் மக்கள்கிட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் எனக்கு தெரியறது இல்லை, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். அப்படி எனக்கு என்ன தெரியும், என்னால் என்ன முடியுங்கிறத நம்பி இன்னைக்கு ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும், ஒவ்வொரு இயக்குனருக்கும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே இந்த நேரத்தில் நான் அவங்களுடைய பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக எனக்கு பிக் பாஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாத்தமலாவுடைய ப்ரொடியூசர் சியர்ஸ் என்டர்டைன்மெண்ட், சியர்ஸ் மியூசிக், அவங்க அபிமேம்க்கு அண்ட் செல்வா சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு வெளியில் நான் ஷூட்டிங் போகிறேன், எல்லா ஊர்களுக்கு போகிறேன், எல்லா இடங்கள்லையும் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் நெடுஞ்சாலை சார், மாயா சார், அடுத்து பிக் பாஸ் சார், அடுத்து இப்போ போய் சேர்ந்துருக்கிறது சார் உங்கள் வாத்தமலை நல்லா இருக்கு சார், அந்த ஷோ பயங்கரமாக பேசுகிறீங்க சார், அது நல்லா பண்ணுறீங்க சார், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் லைஃப்பில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க சார், அதை விடாமல் பண்ணுங்க சார்ன்னு சொல்லும்போது ஒரு எளிவனுடைய குரலாக அந்த ஒரு ஷோ இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்குன்னா, இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் பணத்தை பார்க்காம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஷோவா இன்னைக்கு மாறி இருக்கு சக்சஸ்ஃபுல்லா. அவங்க என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, நான் உள்ள வரும்போது, நான் உள்ள வேணான்னு சொல்றதுக்காக தான் உள்ள பண்ணேன். நமக்கு எது எப்படி இவ்வளவு நேரம் பண்ண முடியும், நமக்கு நடிக்க தெரியும், அங்க போய் ஷோ எப்படி ஹேண்டில் பண்ண பழக்கம் இல்லை. இல்ல உன்னால முடியும், ஃபர்ஸ்ட் உன்னை யாரும் எனக்கு தெரியாது, அப்புறம் சொன்னாங்க நீ அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, நீ இப்படி பயங்கரமா பேசுவேன், பிக் பாஸ்ல அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன், எப்படி பேசுறியோ எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஆரண்டி பண்ண, நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற ஆளா இருக்க, அதனால தைரியமா இந்த ஷோ பண்ண கரெக்டான ஆள் நீங்க தான். 2-3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம், அதனால கரெக்டான ஆடு நீ தான், நீ வா அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, 1 வருஷம் அந்த ஷோ பல கிடைச்சிட்டு நீங்க பண்ணுங்க, அது ஒரு இடத்துக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 1 வருஷம் அந்த ஷோ முடிஞ்சு லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் மேக்ஸ் டிஆர்பியில் இது வரைக்கும் கலைஞர் டிவிலே ஹையஸ்ட் டிஆர்பி ஒரு ஷோ ஹிட் ஆச்சு. அதாவது பக்திமான் மனைவிகளிடம் மாட்டிய கணவர்கள் அப்படிங்கிற அந்த ஷோ ஆல்மோஸ்ட் 1 பாயிண்ட்டுக்கு மேலே டிஆர்பி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அது இருந்துச்சு. கலைஞர் டிவின்னு கூப்பிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க, மேம் எல்லாருமே பாராட்டினாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் ஷோ பண்றாரு, டிவிக்கு போயிட்டாரு, படங்களும் பண்றாரா ஒண்ணுமே தெரியல, ஆனா ஆள் மட்டும் ஷூட்டிங் போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இந்த இடைப்பட்ட காலத்துல மற்றவங்க ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது அதிகமாயிடுச்சு. ஏன் ஆடியோ லான்ச்சுக்கு நானே வர்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம், சில வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் வரேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் நன்றி சொல்லணும். தயாரிக்கிறது முக்கியமா தயாரிப்பாளருக்கு ஏன் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் பண்ணதுக்கு சூரி எனக்கு ரொம்ப நண்பர், லக்ஷ்மண் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட், ஏற்கனவே படம் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப கொஞ்சம் எனக்கு கோவம் இருக்கு, எனக்கு எமோஷன்ஸ் இருக்கு, இப்போ இதெல்லாம் நான் எதுவுமே உங்கள்கிட்ட காட்ட விரும்பல. ஏன்னா நிறைய அவமானங்களை தாண்டி தான் ஒவ்வொரு கலைஞர்களுமே இந்த சினிமாவுக்கு வராங்க. அவமானப்படாத யாருமே வர முடியாது. இது எனக்கும் அது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பலாயிரம் தடவை அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, திருப்பூர் நடந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நடந்துட்டு இருக்குது. இது எனக்கு மட்டும் புதுசாலாம் இல்லை, அது சுந்தர் சாருக்கு நடக்குது, எனக்கு நடக்குது, மற்ற கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே நடக்குது. இந்த படம் ஏன் இப்ப சார் கூட சொன்னார் 27 நீங்க போட்டீங்களா சார் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா சார் படம் பார்த்துட்டாரு, தனஞ்சயன் சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு, சின்சியரான ஒரு அட்டெம்ப்ட் இந்த படத்துல தெரியுது. அது ஒரு இயக்குனரா, ஒரு தயாரிப்பாளரா, நடிகரா, டெக்னீஷியனா, எல்லாரும் ஒரு சின்சியர் படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது போதும் சார். ஏன்னா 150 ரூபா கொடுத்து படம் பார்க்கறவனுக்கு எப்படிப்பட்ட படத்தை கொடுக்கணுங்கிறதா எல்லாரும் கனவோட படம் எடுக்கிறோம், நான் உள்பட எல்லாருமே. ஆனா அதை சாட்டிஸ்ஃபை பண்ற இடத்துல தான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கும், ஆனா ஃபெயில் ஆகிட்டே இருக்கும்.
ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் எழுதணும்னு நினைக்கிறோம், யாருக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா அவர் நோக்கி வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. புது ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் ஆரம்பிச்சாரு, அந்த படம் பாதியில நின்று போச்சு. அதுக்கப்புறமும் சினிமா அந்த குடும்பம் நம்பி அவரை சினிமாவுக்கு இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்கு. என்கிட்ட சோழியா வந்து சொன்னாரு, சார் உங்களுக்கு ஒரு 20-25 நாள் டேட் இருக்கும், நீங்க வர்றீங்க, நல்லபடியா நடிச்சு கொடுக்குறீங்க, கிளம்பிடுறீங்க. இவ்வளவுதான் சூர்யா சொன்னார் என்கிட்ட. வேற எதுவுமே நீங்க வந்து கதையை கேளுங்க, பிடிச்சதுன்னா சொல்லுங்க, வரீங்க, நடிக்கிறீங்க, கிளம்புறீங்க, இவ்வளவுதான் நான் சொன்னாரு. சூர்யாக்காக சொன்னேன், சூர்யா யார் பண்றாருன்னா லக்ஷ்மண் எல்லாமே டீமா பண்றாரு, புது ப்ரொடியூசர் நம்ம நம்பி வந்திருக்காரு பிரதர் அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்க போனோம், நடிச்சோம், வந்தோம், போனோம், நடிச்சோம், வந்தோம். இப்படி 25 நாள் முடிஞ்சிச்சு. படம் முடிஞ்சது. எடுத்து அந்த படத்தை வந்து பார்த்தாரு, நாங்களும் பார்த்தோம். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்குன்னு ஒரு சஜஷன் சொன்னோம். அப்ப அவருக்கு சினிமா தெரியாது. அப்ப அவர் என்ன சொன்னாரு, இல்ல சார் நல்லாதான் இருக்கு, நம்ம பண்ணிடலாம்னாரு. அவருக்கு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்துச்சு, எப்படி அவரை கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியல. ஆல்ரெடி காசு செலவு பண்ணிட்டாரு, கொண்டு வந்த காசுலாம் கரைஞ்சு போச்சு. ஏன்னா படமா திருப்பி எடுக்கணும், இவங்க எல்லாம் சரியான ஆட்களா இல்ல நம்ம காசை கரைக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்றாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. நேரம் வீட்டுக்கு போனாரு, வீட்டுக்கு போய் படம் காமிச்சாரு. உண்மையாவே இன்னைக்கு நீங்க பார்த்த பாட்டு, நீங்க பார்த்த விஷுவல்ஸ் எல்லாமே ஏற்கனவே எடுத்திருந்தா தான். அதுல கொஞ்சம் நேர்த்தியா இன்னைக்கு எக்ஸ்ட்ரானரியா அந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த படம் நகர்ந்துருக்குன்னா, இந்த படத்துக்கு முதல் பார்வையாளராக இருந்தது அவங்களுடைய 2 பொண்ணுங்க, அவங்க மனைவி. நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த படம் சிறந்த படமாக இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், படம் எடுத்துட்டீங்க, இவ்வளவு காசை போட்டு ஒரு நல்ல படம் எடுக்க வேண்டியதானே, அது எல்லாமே பாத்துக்கலாம் போங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொன்ன அந்த தைரியம், தன்னம்பிக்கை தான் வந்துட்டு அப்படி இப்படி சுறுசுறுப்பா இருந்தாரு. சார் அது என்னமோ சொன்னீங்களா சார், வாங்க சார் அதெல்லாம் கொஞ்சம் என்னமோ பேசிடலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவர் அடுத்த வாரமே ரிலீஸ் பண்ணிடலான்ட்டாரு. நான் அடுத்த படத்துக்கு போறேன் சார், இதுல விட்டதெல்லாம் நான் அதுல பிடிச்சிக்கிறேன்னாரு. சார் விட்டதை பிடிக்கிறேன் சினிமாவில் அது பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறவங்க தான் இங்க அதிகம். அதனால ஒரு படம் எடுக்கும்போது சரியா எடுத்து அந்த பேனர் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம்னா சரியா போயிடும் சொன்னா, அன்னைக்கு அவங்க வீட்டுல சொன்ன விஷயத்த எல்லாருமே உட்கார்ந்து கவனிச்சு ஒரு டீமா பண்ணி, நாங்க போடாத சண்டை இல்லை. உண்மையாக சொல்றேன், சண்டைன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷன். அவர் ரொம்ப இன்னசென்ட். இவர் எவ்வளவு இன்னசென்ட்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ரத்த கொதிப்பை பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல, அப்படி இருப்பார் உள்ளுக்குள்ள. இவர் என்ன சார் நடக்குது, இல்ல சார் பாவம் ஏதோ கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு, யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காரு. அவர் ரத்த கொதிப்பா இவர் இவ்வளவுதான் டீல் பண்ணாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்கு லவ் பண்ற மாதிரி தான். அவரு அங்க டென்ஷன் ஆவாரு, பேசுவார். இவர்கிட்ட எந்த விதமான கூலா இருப்பாரு, தண்ணி மாதிரி. அது எது ஊத்துறாலும் அணைஞ்சிடும். அதனால சுந்தர் சார் வேலை செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலா அவர் கோவப்பட்டு நீங்க பார்க்கவே முடியாது. அதிகபட்ச கோவம் தான், விடுங்க சார், இதுதான் அதிகபட்ச கோவம். அதை மீறி அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு படம் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இன்னும் விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். ஒவ்வொரு நாளும் கிளீன் செட்டில்மெண்ட் ஆன் டேட், அன்னைக்கே எனக்கு உள்பட எல்லாருக்கும் சம்பள பாக்கி இல்லாம கொடுத்த ஃபர்ஸ்ட் திருப்பூர்ல இருந்து வந்த ஒரு ப்ரொடியூசர். அவர் கடன் வாங்குறாரு சார், என் ஆபீஸ்ல யாரும் வந்து நிக்க கூடாது சார், நான் கடங்காரன்னு சொல்லக்கூடாது சார், என்னை யாரும் வந்து தப்பா பேசக்கூடாது சார், ஆன் டேட்டுக்கு செட்டில் பண்ணாரு. ஏன்னா சூர்யா சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாரு, ஒரு புது ப்ரொடியூசர் படம் பண்ணும்போது நம்ம எப்போ டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணுவாங்க சார், அன்னைக்கு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடலாம் சார், 10 நாள் வச்சுக்கிட்டு பண்ணோம்னா அவங்களும் கொடுப்பாங்களோ இல்லையோ நம்பிக்கை இருக்கும். ஏன்னா பெரிய பேனர் மேல நம்பிக்கை இருக்கும். 10 நாள் கழிச்சு பேமெண்ட் போடுவாங்க, 20 நாள் கழிச்சு பேமெண்ட் போடுவாங்க. ஆனா மனோ கிரியேஷன்ஸ் நம்பி இன்னைக்கு எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து வேலை செய்வோம் சார். நான் உள்பட சம்பளம் கொடுக்கலன்னா கூட வந்து வேலை செய்வோம். ஏன்னா அடுத்தவங்க காசு நம்ம காசு மாதிரி நினைச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். அவங்க காசு நமக்கு எதுக்கு சார், கொடுத்துருவோம் சார், அப்புறமா பேசுவோம் சார். ஆனா சில நேரங்களில் கராரா பேசுவாரு. கண்டிஷன் அப்படிதான். வீட்டுல பொண்டாட்டி எப்படியோ அப்படிதான் அவரு எங்ககிட்ட கொண்டாடிமே நடந்துப்பாரு. சில நேரம் கொஞ்சம் கோவமா பேசுவாரு, அப்புறம் லவ் பண்ணுவாரு, அப்படி சாப்பாடை போட்டு அள்ளி திணிச்சிருவாரு. நம்மளால ஒண்ணும் முடியாது. அதனால ஒரு அன்பான ராட்சசன்னு சொல்லலாம், ராட்சசின்னு சொல்ல முடியாது, அவர் ஆண். அதனால ஒரு அன்பான ராட்சசன் அவரு. சினிமாக்கு இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடமெண்டா நானு, டைரக்டர் லக்ஷ்மண், நாங்க நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அவரை. ஒரே விஷயம் தான் சொன்னேன், இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம், ஏன் அவரோட நான் நிக்கிறேன் இந்த ஆடியோ லான்ச் இல்ல ரிலீஸ்க்கு அப்புறம் எப்பனாலும் அவரோட நண்பரை நான் சம்பாதிச்சிருக்க விஷயம் என்னன்னா, சினிமாவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்தாரு, அவரை சரியா வழி நடத்தணும், சரியா அந்த ஒரு நல்ல படம் பண்ணுச்சுங்கிற சந்தோஷத்தோட ஒரு மனுஷன் வெளில போகணும். தப்பா ஒரு படம் பண்ணோம், தப்பா கைட் பண்ணோம், காசை வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்ணோம்னு இல்லாம இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சரியான முயற்சியா எடுத்து, தரன் வந்து எல்லாமே கூடுதல் செலவு
இருந்தாலும் இந்த படத்துக்கு பரவாயில்ல சார். இதுக்கு அதனால தான் இப்போ சார் சொன்ன ஸ்கேலுக்கு இந்த படம் மாறினதுக்கான காரணம் என்னன்னா, அடுத்து 25 நாள் நம்ம ஷூட் பண்ணிடுறோம். ஸோ இந்த படம் ஒரு 45 நாள் 48 நாள் ஒரு பெரிய படத்துக்கான செலவை இன்னைக்கு இந்த படம் பண்ணி இந்த நம்பிக்கையோட வந்திருக்கு. அடுத்து அவர்கிட்ட வச்ச ஒரு கேள்வி, ஆரியை நம்பி எதுக்கு இவ்வளவு காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தேட்டருக்கு வந்து அவருக்கு என்ன பிசினஸ் இருக்கு, இப்போ என்ன பெரிய குறை, நான் மண்டை குழம்பு போய் தர்றாங்க, எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியல, எனக்குமே தெரியல. அதாவது ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ஓடி இருந்தா ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம். ரெண்டுமே சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன விஷயம், சார் இந்த பக்கம் மைனஸ்லயும் இல்லை, இந்த பக்கம் பிளஸ்லயும் இல்லை, நான் சேஃபா இருக்கேன் சார். ஏன்னா ஜீரோக்கு பக்கத்துல எத்தனை நம்பர் வேணா போடலாம் சார், ஆனா மைனஸ்ல போயிட்டா திருப்பி எடுத்துட்டு வர்றது கஷ்டம் சார். யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு முகத்தை நான் எடுத்துட்டு வரல. ஆனா இந்த படம் மூலியமாக நான் எப்படி நீங்க நெடுஞ்சாலை ஒரு படம் பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு, எப்படி மாயா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அப்புறம் நாகேஸ்வரியம் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ, இன்றைக்கு வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிசினஸ் உள்ள ஹீரோக்கள். அவர் சொன்ன விஷயம், அவர்கிட்ட சொன்ன விஷயம், வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொன்னு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கு இடையில போராடக்கூடிய பல நல்ல ஹீரோக்கள் இந்த சினிமாவில் இருக்காங்க சார். அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இங்க யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்துதான் சார் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு இவ்வளவு புரிதல் இருக்குன்னு எனக்குமே தெரியல சார். ரஜினியை ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதுல்ல சார். இன்னைக்கு நமக்கு ரஜினி சார், இன்னைக்கு விஜய் சார், இன்னைக்கு அஜித் சார், யாரு எப்ப மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். ஒரு படம் தான் அவங்க வாழ்க்கையை மாத்திருக்கு சார். காந்தாராங்கிற ஒரு படம் கன்னடத்துல இருந்து இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீரோ நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது தெரியாது. எந்த நம்பிக்கையில் அவங்க 30 கோடி போட்டு காசு எடுத்தாங்க, அந்த நம்பிக்கை ஏன் சார் நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை அதே லவ் டுடே படமா இருக்கட்டும் இவர் சொன்ன உதாரணம் சொன்னது. அப்போ யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டாதான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும். அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார், கட்டாயம் இந்த படம் எனக்கு கரை சேர்க்கும் சார். அதனால நான் கவலைப்படலை சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிற ரிலீஸ்ல இருக்கக்கூடிய சிரமங்கள், அவர் எஃப்எம்எஸ் பிசினஸ் இதெல்லாம் பேசும்போது நிறைய சிக்கல்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வடிவேல் சொல்ற டைலாக் மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரா மாறிட்டாரு. குனிகிறாரு, அடி இந்த பக்கம் அடிங்கடா அந்த பக்கம் அடிங்கடா இப்படி கேக்குறீங்களா அப்படின்னு டைரக்டாரு. ஸோ ஏன்னா அவருக்கு இங்க தெரியல, முன்னாடி சொல்லும் போது அதுக்கு வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு சார். ஒரு இடத்துல பிசினஸ் பேசும்போது கரெக்டா ஒரு கைட்லைன்ல போகலன்னா சுத்திடும் சார் அப்படிங்கும்போது இப்ப அவர் நிறைய பேர் சுத்தல் வர்றாங்க. இப்ப கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்டு அவரை எல்லாத்தையும் சுத்தல் வர்றாரு. இவ்வளவுதானே படம், வாங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால 27 ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட அதான் சொன்னாரு, இல்ல சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து 2 மாசம் வந்து நமக்கு லீவு இல்ல சார், எக்ஸாம் வருது, நிறைய பணம் போட்டிருக்கு சார், பண்ணிட்டோம், ஜனநாயகம் தள்ளி போயிடுச்சு சார், இந்த கேப்பை ஃபில் பண்றோமோ இல்லையா சார், நாம தேட்டரை ஃபில் பண்ணுவோம் சார்ன்னு சொன்னார். கேப்பை ஃபில் பண்றதுக்கு நிறைய படம் வரலாம் சார், தேட்டரை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சியோட இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஆதங்கம் கோபம் இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி என்ன விஷயம்னா, எங்கோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நம்ம நன்றி உள்ள இதா இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட தயாரிப்பாளருக்கு நான் நன்றி உள்ள ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உதவி இந்த படம் பண்ணோம், ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நான் 5 கோடி ரூபா போட்டு இன்னைக்கு படத்தை பண்றவருக்கு நான் கொடுத்த இந்த சின்ன காசு ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஆனா நான் காசு கொடுக்குறேன்னு இது ஏன் படத்துக்கு காசு கொடுக்கல, இது நம்ம படம். நாங்க சார் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துக்கு நான் இந்த படத்தை நம்பலைன்னா அப்ப யாரும் நம்புவா? எனக்கு ஒரே கேள்விதான் இருந்தது. நானே இந்த படத்தை நம்பல அப்படின்னா நானே போவேன். அப்ப இந்த சுயநலமா ஒரு இடத்துல இருக்கும்போது என் சம்பளம் எனக்கு கொடுத்துருங்க சார், நான் வாங்கிட்டு போறேன்னு இல்லாம நாம எல்லாம் ஒரு இடத்துல நின்று இந்த படம் பண்ணுங்கிற முடிவோட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு எனக்கு வந்து. ஏன்னா எனக்கு இது சினிமா வரும்போது சொன்னாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சியை நம்ம ஒரு இடத்துக்கு போராடி வர வேண்டியது இது எல்லாருக்கும் நடக்க வச்சு. ஆனா இப்ப சொன்ன விஷயம் சார், அவர் பிக் பாஸ் வந்தாரு, 16 கோடி ஓட்டு போட்டாங்க, அவருக்கு எந்த மக்கள் வந்து தேட்டருக்கு ஓப்பனிங் வரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான். இப்போ நான் சொல்ற வேண்டிய விஷயமா நான் பதில் சொல்றேன். நான் பிக் பாஸ்ல போகும்போது எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எனக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சினிமாவுக்கு வந்த காலத்துல இருந்து என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கோ 10 ரூபாய் இருக்குன்னா
என் குடும்பத்துக்கான தேவை போக ₹1 4 செலவு பண்ண அந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செலவு பண்ணுங்கிற என்னோட எண்ணங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இந்த சமூகத்துக்கு செய்வோம்னு நினைக்கல. அன்னைக்கு காசு இல்லாத போதும் போராட்டத்தில் போய் உட்கார்ந்தோம், சமூகத்துக்காக வேலை செஞ்சோம். அப்போ இன்னைக்கு நம்ம உள்ள போகும்போது எனக்கு அன்னைக்கு நான் என்னுடைய வேலையை நான் செய்யறேன், அது சரியா இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையா எதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க, திருத்திக்கணும். அவ்வளவுதான் எல்லாருக்கும் வாய்ப்பு. அதனால எல்லாருமே பிறக்கும் போது இங்க யாரும் ஸ்டாரா வந்தெல்லாம் பிறக்கிறது இல்லை. இங்க ஸ்டார்ஸ் ஆர் மேட் நாட் பார்ன். இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்களும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். நாளைக்கு இந்த நான் அடுத்த படம் பண்றேன், எனக்கு மாரி சார் உட்காந்துருக்காரு, என்னுடைய கேமராமேன் உட்காந்துருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஹமரா உட்காந்துருக்காரு, பாண்டியன் உட்காந்துருக்காங்க. தேர் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ், அடுத்த ஜெனரேஷனுக்கான ஸ்டார்ஸ் தான் அவங்க எல்லாருமே. அப்போ எங்கோ ஒரு இடத்துல யாரோ நம்பிக்கையாக கொடுக்குற வாய்ப்பு தான் ஒரு மனிதன் இங்க மாத்துது. அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த படமாக மொழியுமாக நான் சொல்லுகிற ஒரே வாய்ப்பு, என்னை நோக்கி எரிந்த கற்களை எல்லாம் ஒரு பூக்களாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல படம் கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி அதை கொடுக்குதே தவிர இந்த கோபமே கிடையாது. நல்ல படம் கொடுத்து எடுத்துட்டு வரேன், வாங்க போராடுவோம். மக்களை நோக்கி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்ணிருக்கோம். அதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அடுத்த படம் திருத்திக்கிறோம். இவ்வளவுதான் இந்த படத்தோட முயற்சியும். அப்படின்னா ஒரு நல்ல படமா எடுத்தாச்சு, எங்க அறிவுக்கு உட்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம், ஒரு தரமான ஒரு படத்தை எடுத்திருக்கோம். மியூசிக் டைரக்டர் அவருடைய உழைப்பை போட்டிருக்காரு, டைரக்டர் போட்டிருக்காரு, கேமராமேன் போட்டிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் போட்டிருக்காரு. இந்த படத்துல எனக்கும் நான் செத்துருப்பேன் ஆக்சுவலா. அது ஆக்சுவலா ஒரு டே அண்ட் நைட்டு 38 hours ஷூட் பண்ணோம். காலையில 6 மணிக்கு மறுநாள் ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லா ஷூட் பண்ணி அப்படியே காலையில 7-8 மணிக்கு போய் எனக்கு மொட்டை மாடியில அந்த மாடியில வந்து ஒரு ஷாட் இருக்கும் மேலே ஏறி. எனக்கு ஆனா ஃபுல் நேரம் தூக்கம் இல்லை, மேலே போய் நின்றுருக்கேன். போதுன்னு சொன்னாங்க. இவங்க வேணாம் சார் வாங்க சார் போதுன்னாங்க. ஒரு டிரான் ஷாட் மேலே இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துலயே ட்ரெஸ் மாத்திட்டு மேலே 7 மணிக்கு நல்லா பார்த்துங்க அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே மேலே போகணும் சார், கீழே போனால் லைட் ஆயிடும், ஏன்னா அடுத்து கால் ஷீட் வந்துன்னு சொல்லிட்டு அங்க மாத்திட்டு அந்த உச்சியில போய் நிக்கிற ஒரு ஷாட்டு அந்த மேல அந்த இதுல எனக்கு ஏசி லெக்மெண்ட் ஆராய்ச்சி. மேல நின்றுட்டு இருக்கேன், காத்து அடிக்குது, ஒரு செகண்ட் அசைஞ்சிட்டு அங்க இருந்து அன்னைக்கே கீழே விழுந்துருப்பேன். அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணேன், சினிமா பேஷனா லவ் பண்ணா நான் இவ்வளவு வெறித்தனமா பண்ணக்கூடாது, நம்ம நம்பி குடும்பம் இருக்குன்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ண இடம் எனக்கு அந்த இடம். இல்ல அது ஒரு ஷாட் எடுத்துடலாம் சார் வாங்க சார், ஏன்னா ஒரு ஃபீல் பண்ணிட்டாரு மேல போகலாம் சார், லேட் ஆச்சு நாளைக்கு எடுத்துக்கலாம். நாங்க ஏன் இதை சொல்றேன்னா சினிமாவை பேஷனோட வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பை ஒரு இடத்த கொடுக்கக்கூடிய இயக்குனரும் அதுக்கான ப்ரொடியூசரும் கிடைக்கும் போது சரியா பயன்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பாக நான் பாக்குறேன். இப்போ நான் அந்த கோபம் ஆதங்கள்லாம் சொன்ன விஷயத்துக்கு நான் பதில் சொல்றேன் என்னன்னா, சார் எனக்கு ஓட்டு போடும்போது இவ்வளவு பேர் 16 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க சார். யார் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார், யார் வந்து எனக்கு ஜெயிக்க வைப்பாங்க தெரியாது, எனக்கு கப்ப குத்தி கொடுப்பாங்கன்னு எனக்கு வரல. இன்ன வரைக்கும் இந்த 9வது சீசன் போச்சு, இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா ஒரு இடத்துல நான் என்னவா இருந்தேங்கிறதுக்கு தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த படம் என்னவா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, ஆனா முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இவன் வரணும் அவன் வரணும்னு ஏன் கேக்குறீங்க? யார் வேணா இந்த சினிமாவுக்கு வரட்டும். ஒரு பேரியரை ஒரு விஷயமா ஏன் அதை ஒரு இடத்துக்கு இவர் முன்னுக்கு வந்தா என்ன நடந்துற போகுது, அதுல என்னால என்ன நடந்துற போகுது? நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், இருக்கிறவங்ககிட்ட காசு வந்தா இருக்கிற இடத்துல போய் சேரும், இல்லாதவங்கிட்ட காசு வந்தா 100 பேருக்கு போய் சேரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா 100 படம் இல்லாதவங்களுக்கு படம் எடுப்பாரு, 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சாங்கன்னா 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. ஏன்னா தன்னம்பிக்கை. சினிமா நல்ல சினிமா எடுத்தா ஓட வைப்பாங்க, நம்பிக்கையை யாரு கொடுப்பா? தனஞ்சன் வந்து நீங்க உட்காரணும்னு அவசியமே இல்லை, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் அப்பவே போறேன்னு சொன்ன போயிருக்கலாம். ஆனா நான் பேசி முடிக்க இல்ல சார், அது நல்லா இருக்காது சார், நீங்க பேசி வரீங்க சார் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, இது போது சார். இந்த மாதிரி மனிதர்கள் இந்த சினிமால சம்பாதிச்சதே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். அப்போ இப்போ பிக் பாஸ் போகும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் எப்படி உள்ள போனனோ, இப்போ எலெக்ஷன் டைம் எனக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் நம்பிதான் இந்த படம் எடுத்திருக்கிறேன். அவங்களை நம்பிதான் 27ஆம் தேதி வர்றோம். ஏன்னா சொன்ன வார்த்தை அது ஒண்ணு மாதிரி, சார் அவர் ஓட்டு போட்டவங்க எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க ஒய்ஃப் ஸ்ரீலங்கா இருக்கலாம், அவங்க எல்லாம் அப்ப பார்த்தாங்க, இப்பெல்லாம் வந்து அந்த மூஞ்சியை பார்த்து யாரு தேட்டருக்கு வராங்கன்னு பார்க்கலான்னு ஒரு இடத்துல கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க, சேலஞ்சும் பண்ணியிருக்காங்க. இந்த சேலஞ்சை நான் ஒரு இடத்துல என்ன சொல்றேன்னா, நான் நல்ல படம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், பாருங்க, நல்லா இல்லையா விமர்சனம் பண்ணுங்க, திருப்பிக்கிட்டு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவன் ஓட மாட்டேன். பயந்து எங்கேயும் இந்த சினிமாவட்ட நான் ஓட மாட்டேன். ஏன்னா 20 வருஷமா இந்த சினிமாவட்ட என்னைக்கே ஓடி இருக்கணும், நான் என்னைக்கே ஓடி இருக்கணும். நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களையும் அது எது சரியா இருக்கோ எடுத்துக்கிட்டு திருப்ப வரேன்.
ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து படம் பார்க்குறாங்களா, ஸ்ரீலங்கன் தமிழர்கள் வந்து படம் பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் அவங்க பார்த்து ஓட வச்சிருவாங்களா, இல்லை இந்த மூஞ்சியெல்லாம் இங்கே பார்ப்பாங்களாங்கிற விமர்சனம் வைக்கிறீங்கல்ல. படம் பாருங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நடிப்பு நல்லா சொல்லுங்க, திருத்திக்கிறோம், நல்லபடியா அடுத்த படம் எடுத்துட்டு வரோம். ஆனா யாரு வரணும் யாரு வரக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஒரு படம் எடுத்துட்டு வரனால இவரெல்லாம் ஏன் ஜெயிக்க வைக்கணும், இந்த இடத்துக்கு நம்ம போகவே வேணாம். யார் வேணா இங்க ஜெயிக்கணும் சார், யார் வேணா இங்க வரட்டும் சார். ஒரு நல்ல படம் எடுத்துட்டு வந்தா அதை கொண்டாந்து சேர்க்கறதுக்கான முயற்சியா ஒரு தயாரிப்பாளர் காசு போட்டு படம் பண்ணும்போது அதுக்கு பாராட்டுற விஷயம் இல்லைன்னா கூட அதை நசுக்கிற வேலை இங்க இருக்கக்கூடாது. அதுதான் இங்க தனஞ்சயன் சொன்னாரு. அதனால இந்த படத்தோட கண்டென்ட் தான் பேசணும், நான் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம். குறிப்பாக அவருக்கு நன்றி சொல்றதுக்காக இந்த டைம் எடுத்துக்கிட்டேன். நான் சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்து பிப்ரவரி 27 யாரு பொறுப்புல இந்த படத்தை கொடுக்குறேன்னா, நீங்க சொன்ன அதே மக்களுடைய பொறுப்பு கிட்ட தான் இந்த படம் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒரு வருஷமா ஒரு பொறுப்புள்ள ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனா, ஒரு பொறுப்புள்ள ஒரு நடிகனா, இந்த சமூகத்தின் மேல் அக்கறையுள்ள ஒரு மனிதனா, நீங்க வேணா என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஒரு நல்ல படம் எடுத்து வந்து கொடுக்கணுங்கிற முயற்சியோட வந்திருக்கோம். இது நல்லா இருக்கு அப்படின்னா பாராட்டுங்க, சரியா இல்லைன்னா சொல்லுங்க, திருத்திக்கணும். ஸோ பிப்ரவரி 27 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல முயற்சியா, கூட்டு முயற்சியா இந்த படம் வருது, தேட்டருக்கு வருது. எல்லாரும் வந்து பார்த்து, தேட்டர்ல வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இதற்கு பின்னாடி எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம்தான் கிளிஷேவான ஒரு டயலாக். இந்த குடும்ப வாழம், அவர் வாழம், நான் வாழணும், இதெல்லாம் கரெக்ட். ஒரே ஒரு விஷயம் தான், நேர்மையா உழைச்சா, நேர்மையா ஒரு படம் எடுத்துட்டு வந்தா, நீங்க தேட்டருக்கு வந்து நேர்மையா பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை மட்டும்தான் ஒரு புது போலீஸரை கொண்டு வரும், இன்னொரு புது கலைஞர்களை உருவாக்கும். நல்ல சினிமா தமிழ்ல வரலன்னா நீங்க வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா கட்டாயம் வரும். அப்படி ஒரு சினிமாவா ஒரு முயற்சியை நாங்க நினைச்சு எடுத்திருக்கோம். அது சரியா இருந்தா நீங்க தயவு செஞ்சு வந்து எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஜெயிச்சானா எங்களை மாதிரி 100 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அது பிரஜனுக்கு எல்லாருக்குமே நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் டு பிரஜன். இங்க வந்த ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். சூர்யா, கார்த்தி, மேக்கப் மேன், முடிவா வந்து கூகார்த்தியோட வரிகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா அந்த பாடல் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப வருத்தம் படுது. லவ் சாங் இன்னும் கொஞ்சம் கிராண்டா விஷுவல் பண்ணான்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருமே ஃபீல் பண்றாரு, இது கொஞ்சம் அப்படி எடுத்துருக்காங்க சார், சாட்டு செம்மையா இருக்குன்னு சொல்லி மேமும் சொன்னாங்க, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த படத்துக்கு எனக்கு பாட்டு 2 பாட்டு எழுதிருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும்போது தொடர்ச்சியா நம்ம வேலை செய்வோம். இந்த சினிமா நல்ல கவிஞர்களை கொண்டாடிய ஒரு சினிமா. நாளைக்கு நீங்க கண்ணதாசன் மாதிரி, வாலியா மாதிரி நிறைய நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞரா நீங்க வரணும்னு கட்டாயம் வாழ்த்துறேன். அப்புறம் தரன், எனக்கு நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க தரன். மாலை பொழுது மாதத்துக்கு அப்புறம் அப்பா பொண்ணுக்கு ஒரு சாங், என் பொண்ணு வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்ஸ், நீ என்னப்பா அந்த பொண்ணெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க, என்ன எப்படி கொஞ்சலான்ட்டு. இப்போ வேற பாட்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூட அனுப்பிச்சிட்டா, அந்த பொண்ணை தூக்கி சுத்துற என்ன பாக்குறா ஒரு மாதிரியா அப்பா அப்படிங்கிறா. ஸோ அதனால அந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப, நான் சொன்னேன் திருப்பி அதே மாதிரி உனக்கு உன்னை ஷூட் பண்றேன், உன்னை அது மாதிரி எடுத்து நான் கொஞ்சம் நேரம் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், வேணாமா வெக்கத்தை பாரு. ஸோ அதனால அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த பாட்டு பார்த்துட்டு பொசசிவ் ஆயிடுச்சு. மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாரும் காலங்காலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பாடலை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட பெரிய நன்றி. ஏன்னா உலகாகிங்கிற வார்த்தையை கேட்காம ஒவ்வொரு தகப்பனும் கடந்து போக முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல். அந்த சிங்கர்ஸ் வந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண், நாங்கெல்லாம் புளிஞ்சிருக்கோம் அவரை, அவரும் வச்சு செஞ்சிருக்கோம் அவரு. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கு. அப்புறம் டேஞ்சர் மணி ஃபைட் வந்து ரொம்ப அந்த இன்ட்ரோ பிளாக் ஃபைட் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் பண்ண ஒரு ஃபைட்டு. குறிப்பாக ஒரு 4-5 நாள் நாங்கள் ட்ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி அதை ரெக்கி பண்ணி எடுத்த ஒரு ஃபைட் வந்து கிளைமேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக வந்திருக்கு. ஏன்னா 2-3 படம் தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்கோம். அதில் தான் எனக்கு காலில் முடிஞ்சிருச்சுன்னாரு. நான் அந்த பார்க்கூர்லாம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய சாணி போட்டிருந்தாங்க. ஓடி வந்து ஜம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் ஆர்வம் வராச்சேன். இல்லை அது வரேன் துரத்தி தானே போனால் நான் கொஞ்சம் லென்த் எடுத்துக்கலாம்னு எடுத்தேன். அங்கே கல் இருந்தது, நம்ம அதை பார்க்கல. ஷூவில் ஏறி அடித்தோன்னா அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிச்சு. அதோட ஒரு 6 மாதம் பிரச்சனை. அங்கே போனோடனே மாதமலை ஷோவுக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏண்டா ஷோ போயிட்டு ஒரு காலை பார்த்துட்டு வர மாட்டியா, ஏன்னா அங்கே உட்காந்துட்டு ஷோ உட்காந்து நிறைய அந்த இடையில பார்த்தீங்கன்னா உட்காந்து ஷோ பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த ஃபைட்டெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து இந்த படத்துல இதுக்கப்புறம் நிறைய படம் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. கார்த்தி ரெடியா இருந்துக்கங்க, உங்க டேட்ஸ் ஃப்ரீயா வச்சுக்கோங்க.
நடிப்பை நான் இன்னும் நிறைய கற்றுக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செய்கிற மனிதர்கள் வளர்ந்தாலும் நிறைய பேருக்கு நம்ம சம்பாதிச்சா நிறைய பேர் செய்ய முடியும். அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் முகத்துக்கும் உங்கள் நடிப்புக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒன்று இருக்கும்ல, உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில். அதனால அது நல்லபடியாக இந்த போராடி உங்ககிட்ட வாங்கிட்டாரு எல்லாத்தையும். அடுத்த படத்துக்கு அந்த போராட்டத்தை குறைச்சிட்டு நீங்களாவே இயல்பாக நடிக்கிற தயாராகிட்டீங்கன்னா ஒரு சீசன் நடிகர் ஆகிடுவீங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் நம்ம யூடியூபர் பாய்ஸ், இந்த படத்தில் யூடியூபர் பாய்ஸ் கேங் இருக்கு. ஸோ எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ், அவங்க வந்து விஜய் ஆகிட்டான், ஒருத்தர் வந்து பிளாகர் ஆகிட்டாங்க, எல்லாரும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டீம் யுனைட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. வாங்கடா எல்லாரும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஒரு ஆள் வரல, 2 ஆள் வரல, நாங்கள் வரமாட்டோம் சொல்லிட்டாங்க. அது எல்லாம் வந்ததுக்கு இந்த இல்லை சார், எங்கள் டீம் வந்தால் தான் நாங்கள் ஃபோட்டோக்கே வருவோம்னு சொல்லிட்டு அந்த டீம் மெயின் கேட் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய உழைப்பும் ஒரு முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது. முக்கியமாக அந்த குழந்தை சொல்ல ஆடவே இது தயவு செஞ்சு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துருங்க. நாங்கள் தூக்கம் முழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த குழந்தை வந்து அத்தனை நாள் தூக்கம் முழிச்சு எந்திரிச்சவொடனே வந்து டம்முன்னு அடிச்சு ஃபீல் பண்ணுடா, கொஞ்சம் அழுடா, கொஞ்சம் சோகமாயிடுறா, ஏன்னா அது வந்து பேச முடியாத குழந்தை, அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுவா. அது வந்து சீசன் ஆயிடுச்சு. நாங்கள் எதாவது கூப்பிட்டு பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அது சீசன், அது ரியாக்ஷன்லேயே ஆயிடுச்சு. ஸோ பல்லு விழுந்துருச்சு. அதாவது வளர்றதுக்குள்ள படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், பல்லு விழுதுக்குன்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப நன்றி, நல்லா பண்ணியிருக்கேன். அவங்க பேரண்ட்ஸுக்கும் என்னோட பெரிய நன்றி. எந்த வித இடைஞ்சல் கொடுக்காம, எந்த வித டார்ச்சரும், வழக்கமான ஹீரோயின் நம்மாக்கள் டார்ச்சர் மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக கூட இருந்து நல்லபடியாக முடிங்க சார்ன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க. தேங்க்ஸ் சொல்லும் வாங்க. ஸோ எல்லாரும் வந்து இருந்து இந்த படத்துக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு கோரிக்கை இதுதான். நீங்கள் ரொம்ப வருஷமாக என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கீங்க. இது என்னுடைய பட விழாவாக இல்லாமல் இது நம்முடைய பட விழாவாக, உங்கள் குடும்ப விழாவாக இது இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நான் நிறைய விழாக்களுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கேன். என்னுடைய விழாவில் நான் பேசுகிற நேரமாக இதில் இருப்பதில் நான் வைக்கக்கூடிய உங்கள் கோரிக்கை, இந்த படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் ஒரே சொல்லு. இந்த படம் நல்லா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ட்வீட்டும் ஒவ்வொரு செய்தியும் தான் இப்படிப்பட்ட தயாரிப்பாளரை கொண்டாடும். ஏன்னா இதுக்கு பெரிய கூட்டு வந்தீங்க, நாங்கள் பிரம்மாண்டமாக பண்ண முடியாது. அவர் பிரம்மாண்டமாக படத்தை செலவு பண்ணிட்டாரு. ப்ரமோஷனுக்கும் எங்களால் என்ன சக்திக்கு உட்பட்டதோ அவர் பெஸ்ட்டாக செய்ய முயற்சி பண்ணுறாரு. ஸோ ஊடக நண்பர்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒளியின் வெளிச்சத்தில் தான் இந்த படத்தின் வெற்றி இருக்கிறது. ஸோ இந்த படத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். அடுத்தது எலெக்ஷனில் ஓட்டு போட போகிற மக்கள்கிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சிட்டேன். ஸோ யாரை ஜெயிக்க வைக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணட்டும். 27ஆம் தேதி என்னுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க முடியும் மக்கள் முடிவு பண்ணட்டும். நன்றி, வணக்கம்.